ராஜா வணக்கம். இப்ப 71வது தேசிய விருது வழங்கும் நிகழ்வுல தமிழ்ல எந்தெந்த திரைப்படங்கள் யாருக்கெல்லாம் இன்றைய நாள்ல இந்த விருதுகள் வழங்கப்பட இருக்கு, அதை பற்றிய தகவல்கள் என்ன ராஜா? வணக்கம். 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழில் பொறுத்தவரை பாசில் திரைப்படத்திற்கு முக்கியமாக 3 விருதுகள். அறிமுக இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், எஸ் பாஸ்கர் நடிப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் பார்த்தி. இந்த படத்திற்கு 3 விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. சிறந்த படம், சிறந்த திரைக்கதை, ஆசிரியர் மற்றும் துணை நடிகருக்கான விருது எஸ் பாஸ்கருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தமிழிலும் தெலுங்கிலும் வெளியான அந்த மாசி திரைப்படத்திற்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜிவி பிரகாஷ்க்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவரும் சற்று நேரத்தில் இந்த விருதினை வாங்கி இருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கையால். அதே போல் தமிழில் பார்க்கும்போது ஃபீச்சர் பிலிம் கேட்டகரியில் இவ்வளவுதான் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் நான் ஃபீச்சர் பிலிம் என்று சொன்னார் துணை திரைப்படம். நான் ஃபீச்சர் பிலிம் கேட்டகரி தமிழின் ஆவணப்படமான லிட்டில் விங்ஸ் என்ற சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதை வென்றிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சரண் மருது இந்த விருதை பெற்றிருக்கிறார். இந்த முறை சற்று தமிழில் பார்க்கும்பொழுது விருதுகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. நடிகை ஊர்வசிக்கு துணை நடிகைக்கான விருது கிடைத்திருக்கிறது. ஆனால் அது மலையாளம் திரைப்படம். முழு நோக்கு என்ற மலையாளம் திரைப்படத்திற்கு நடிகை ஊர்வசிக்கு சிறந்த துணை நடிகைக்கான விருது கிடைக்கப்பட்டிருக்கு. அவரும் தற்போது அந்த விருதினை வாங்கியிருக்கிறார். இதை தவிர முக்கியமாக கேரளா ஸ்டோரி என்ற திரைப்படம் 2 விருதுகள் இந்த 71வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. மிகவும் சர்ச்சையான திரைப்படம். கேரளா அரசு சார்பில் இந்த படத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. விருது அறிவிக்கும் சமயத்தில் கூட கேரள முதல்வர் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த படத்திற்கு சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த ஒளிப்பதிவு பிரிவுகளில் விருது அறிவிக்கப்பட்டு தற்போது கௌரவிக்கப்படுகிறது. அதேபோல் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது ஜவான் படத்தில் நடித்த நடிகர் ஷாருக் கான் இந்த விருதினை பெறுகிறார். அவர் முதல் முறையாக இந்த விருதினை பெறுகிறார். அவர் சினிமா துறையில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு சிறந்த நடிகருக்கான விருது அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. 12th ஃபெயில் பட நடிகர் விக்ராந்தும் அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருது கொடுக்கப்படுகிறது. அதேபோல் 12th ஃபெயில் படம் சிறந்த திரைப்படமாக அறிவிக்கப்பட்டு அந்த படத்திற்கும் விருது வழங்கப்படுகிறது. அதேபோல் சிறந்த நடிகைக்கான விருதை ராணி முகர்ஜி வழங்கப்படுகிறது. ஏற்கனவே ராணி முகர்ஜியும் ஷாருக் கானும் பல்வேறு பாலிவுட் திரைப்படங்களில் நடித்திருந்தார்கள். இந்த விருது அறிவிக்கப்படும் செய்து 2 பேர் சேர்ந்து ரீல்ஸ் வீடியோல வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த விருது வழங்குகிறார். The film Little Wings employs masterful use of natural light, dynamic framing to capture the rural landscape, the socio-cultural context and the quiet resilience of its characters. इसी श्रेणी में फिल्म लिटिल विंग्स के लिए सुश्री मीनाक्षी सोमन को भी रजत कमल पुरस्कार से सम्मानित किया जा रहा है. And ladies and gentlemen, Meenakshi Soman was recognized as one of IFFI Goa's 75 Creative Minds of Tomorrow in 2021. And here she is. ये है सर्वश्रेष्ठ सिनेमेटोग्राफी का पुरस्कार. गैर फीचर फिल्म श्रेणी में सर्वश्रेष्ठ निर्देशन का पुरस्कार हिंदी फिल्म द फर्स्ट फिल्म के निर्देशक श्री पीयूष ठाकुर ने प्राप्त किया है. श्री पीयूष ठाकुर का अभिनंदन करें जिन्हें उनके सराहनीय निर्देशन हेतु स्वर्ण कमल से सम्मानित किया जा रहा है, द गोल्डन लोटस. தொடர்ந்து செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராஜா வணக்கம். இப்ப இந்த லிட்டில் விங்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்திற்கான இந்த அவார்டு பத்தி சொல்லுங்க. பொதுவாக தேசிய திரைப்பட விருதுகள் 2 வகையாக பிரிக்கிறார்கள். நான் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ். நான் ஃபீச்சர் பொறுத்தவரை ஆவணப்படங்கள், குறும்படங்கள் இந்த பட்டியலில் ஈடுபடும். சிறு படங்கள், ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் அனுப்பப்படும். அந்த வகையில் இந்த லிட்டில் விங்ஸில் ஒளிப்பதிவு காட்சி அமைப்புகள் அவ்வளவு அருமையாக இருந்ததாகவும் யூடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதை சரவணமுர்மு சற்று முன்பு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கையால் இந்த விருதினை பெற்றிருந்தார். இந்த காட்சிகளுக்கான பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தவிர இந்த முறை சிறந்த நான் ஃபீச்சர் பிலிம் கேட்டகரியில் குறைவாக தான் படங்கள் தமிழ் படங்கள் இடம்பெற்றிருந்தது. பொதுவாக 2-3 படங்கள் நான் ஃபீச்சர் பிலிம் கேட்டகரியிலே 4 படங்கள் இடம்பெறும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த முறை 1-2 படங்கள் தான் தேர்வாகும் எழுதப்பட்டுள்ளது. இந்த ஒரு படம் தேர்வாகி சென்று இருக்கிறது. அதற்கு ஒளிப்பதிவாளர் சரவணனுக்கு இந்த விருதை வாங்கியிருக்கிறார். மேலும்
பல்வேறு மொழிகளில் சிறந்த தெலுங்கு படமான பாலகிருஷ்ணன் நடிப்பில் வெளியான பகவத் கேசரி திரைப்படத்திற்கு விருதுகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. இப்படி பல்வேறு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிறந்த எழுத்தாளர்கள், பிலிம் கிரிட்டிக்ஸ் என தனிப்பட்ட விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2023 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் என்பது தற்பொழுது டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் கையால் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பல்வேறு ஹிந்தி, தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட திரைப்படங்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இது மட்டும் இல்லாமல் இந்த விருது வழங்கும் விழாவில் நடிகர் மோகன்லாலுவுக்கு தாதா சாஹேப் பால்கே விருதும் வழங்கப்பட இருக்கிறது. அதாவது வாழ்நாள் சாதனையாளர்களாக கௌரவிக்கப்படும் ஒரு செயலாக இந்த தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படும். அந்த விருதினை இந்த ஆண்டு, அதாவது 2023 71வது தேசிய விருது வழங்கும் விழாவில் நடிகர் மோகன்லால் அவருக்கு இந்த விருது என்பது வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து அடுத்தபடியாக சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது என்பது தமிழில் பார்க்கிங் திரைப்படத்திற்கும், அதே போல MS பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது என்பதும் வழங்கப்பட இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் வாத்தி திரைப்படத்திற்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது என்பது GV பிரகாஷ் அவர்கள் வாங்க இருக்கிறார். ஏற்கனவே GV பிரகாஷ் சுரரை போற்று திரைப்படத்திற்காக தேசிய விருதை வாங்கியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது 2வது முறையாக இன்றைய தேசிய விருது விழாவில் அவர் தேசிய விருதினை பெற இருக்கிறார். அடுத்தபடியாக மலையாளத்தில் உள்ளொழுக்கு திரைப்படத்தில் நடித்த ஊர்வஷிக்கு சிறந்த துணை நடிகைக்கான விருது என்பது வழங்கப்பட இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு 2 தேசிய விருதுகளும், சிறந்த இயக்குனர், சிறந்த ஒளிப்பதிவு என 2 தேசிய விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. தொடர்ந்து பாலிவுட்டில் அனைவருக்கும் பிடித்தமான நடிகர் ஷாருக் கான் அவருக்கும் இவ்வாண்டு சிறந்த நடிகருக்கான விருது என்பது ஜவான் திரைப்படத்திற்கு வழங்க இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாதா சாஹேப் விருது என்பது மோகன்லால் அவருக்கு வழங்கப்பட இருக்கக்கூடியது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தாதா சாஹேப் விருது பெறுபவர்களுக்கான அந்த தொகை என்பது 10 லட்சம் உட்பட பதக்கமும் தொடர்ந்து அவருக்கான அந்த மரியாதையும் கொடுக்கப்பட்டு வழங்கப்படும். இந்த ஆண்டு இந்த மரியாதையினை நடிகர் மோகன்லால் அவர்கள் பெற இருக்கிறார். அவருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது என்பது இந்த ஆண்டு, அதாவது 2023 ஆண்டுக்கான 71வது தேசிய விருது வழங்கும் விழாவில் தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த விழாவில் வழங்கப்பட இருக்கிறது. காட்சிகள் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.